எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டுமென்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம இந்த உலகத்தை விட்டு சென்ற பின்பு நமக்கு இருக்கிற மரியாதையும் போன பின்பு கூட கிடைக்கிற மரியாதையும் எதை வச்சு தீர்மானிக்குது? நம்மளுடைய நடவடிக்கைகள் தான் அதை தீர்மானிக்கிறது. ஐயோ போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, அப்பாடா போனாங்கடா சாமி அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. எந்த வாழ்க்கை நமக்கு வேணும்? இந்த உடம்பை தான் நம்ம நேசிக்கிறோம். இந்த உடம்புக்கு கொடுக்குற மரியாதை மற்ற எதுக்குமே கொடுக்க மாட்டோம். இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது கொண்டு போகிறது எது? இந்த கட்டியிருக்க துணி கூட நமக்கு சொந்தம் இல்லை. கடைசியாக நெத்தியில் வைக்கிற நம்மளோட இறுதி ஊதியம் அது கூட நமக்கு சொந்தம் இல்லை. உண்மைதானே? ஆனால் அதை விட்டுட்டு இதெல்லாம் தான் உண்மைன்னு நினச்சி நம்ம வாழ்கிற ஒரு பொய்யான வாழ்க்கையினால் 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. இருக்கும்போதே திருப்தியான வாழ்க்கையை வாழணும். பணம்னு பின்னாடி ஓடக்கூடாது. பணம் இல்லாட்டியும் வாழ்க்கை சிறக்காது. ஆனால் பணம் ஒன்று தான் குறிக்கோள்னு வாழ்கிறதும் சிறப்பு இல்லை. இதுக்கு ஒரு கதை. ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார் வாழ்ந்தார். மிக மிக நல்லவர். அவரை போல நல்லவர் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அவருடைய மனைவி அவரை போலையும் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஆப்போசிட் இந்த அம்மா. அவர் தன்னால் இயன்றதை வாரி கொடுத்தாரு. இந்த அம்மா வட்டிக்கு வாங்கி சேர்த்து வச்சுது. ஒரு நல்ல சுவையான உணவை கூட சமைக்காது. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு காசு வட்டிக்கு 10 ரூபா கொடுத்தா அதுக்கு 1 ரூபா வட்டி வாங்கும். அவ்வளோ நல்ல அம்மா. அவருக்கு பாருங்களேன் எப்படி ஒரு மனைவி. சில சமயம் அப்படி தான் அமைஞ்சிருது இல்லையா? மேட் ஃபார் ஈச் அதர். இவங்க தான் இல்லை? எப்படி கடவுளோட கணக்கு? எப்படிப்பட்டவருக்கு எப்படிப்பட்ட மனைவி? அதுதான் விதி. அவர் சொல்வார், நமக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, இருந்தும் நீ ஏன் இப்படி இருக்கிற? அந்த அம்மா சொல்லும், நான் இப்படி சேர்த்து வச்சதுனால தான் நம்ம செல்வம் மேலே வளர்ந்து நம்ம மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிறோன்னு சொல்லும். யாருக்கிட்டனாலும் ஏதாவது ஒரு பொருளை அடகுக்கு வாங்கிக்கிட்டு தான் காசை கொடுக்கும் அந்த அம்மா. அவ்வளோ நல்ல அம்மா. பண்ணையார் வந்து மதியானம் சாப்பிட உட்கார்றாரு. இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு. இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்க. 4 நாளாக தொடர்ந்து இப்படி கத்திரிக்காயை போட்டியே, நமக்கு என்ன வசதியாக இல்லை? ஒரு சாம்பார் வைக்கலாம், கோழி செய்யலாம். இப்படி வசதிகள் இருக்கும்போது தினம் இப்படி கத்திரிக்காயை செய்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் வீணாக போகும். யாராச்சும் விலைக்கு வாங்கிக்கிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல, யாரும் வாங்கிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ எதுக்கு நான் வீணாக்கணும்? பேசாமல் சாப்பிடுங்க
அப்படின்னு சொல்லுது. அப்போ அவர் இவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணி இப்படி சேர்த்து வச்சு நீ என்ன பண்ண போகிறன்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு ஏழை அந்த பொண்ணு வந்து, அம்மா எங்கள் வீட்டுக்காரு பட்டணத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் வரத்துக்கு 1 மாதம் ஆகும், அதனால் ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் அவர் அடுத்த மாதம் வந்ததுக்கப்புறம் வட்டியோடு திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அந்த அம்மா சரி 50 என்ன 100 கூட கொடுக்குறேன், அடகுக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குது. அடகுக்கு கொடுக்க என்னம்மா இருக்குது, இருந்த எல்லாத்தையும் தான் நான் உங்ககிட்ட அடகுக்கு கொடுத்துட்டேனே, என்னை நம்பி கொடுங்க, நான் எப்படியாச்சும் அந்த கடனை அடைச்சிட்றேன்னு சொல்லுது. அந்த அம்மா ஐயோ கடன் அடகுக்கு எதுவும் இல்லாமல் நான் கொடுக்குற பழக்கமே இல்லைன்னு துரத்தி அடிச்சிருது. அந்த பொண்ணும் பாவம் 2 குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு போகுது. அப்போ பண்ணையார் பின்னாடியே போய் அதுக்கு 50 ரூபா கையில் கொடுத்து, நீ எனக்கு வட்டியெல்லாம் தர வேணாம், நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பி வரும்போது அங்கே அவரோட மூத்த மருமகள் நிற்கிறாங்க. என்னம்மா, நான் கொடுத்த காசை நீ தயவுசெய்து உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிடாத, உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லிடாத, உங்கள் அத்தை சேர்க்குற பாவத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செலவு செய்து கரைக்கிறேன், தயவுசெய்து சொல்லிடாதன்னு. இல்லை மாமா, நீங்கள் செஞ்சது ரொம்ப நல்ல காரியம், நான் இதை அத்தைக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. சரி, உன்னோட தங்கச்சி என் சின்ன மருமக என்ன பண்ணுறா, அவளுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுத்தியா, அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க அத்தைக்கு கோபம் வந்துடும், அப்படின்னு செஞ்சு கொடுத்துட்டு தான் மாமா வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப. ஏன்னா ஜமீன்தார் மனைவி சின்ன மருமகளை தான் நல்லா கவனிச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்க பணக்கார இடத்துலேருந்து வந்த பொண்ணு, நிறைய சீர்சனத்தையோடு வந்த பொண்ணு. ஜமீன்தாரோட மனைவிக்கு பணத்தை தவிர எதுவுமே முக்கியம் இல்லை. அதனால் மூத்த மருமக ஏழையாக இருக்க இடத்துலேருந்து வந்ததுனால அடிமை மாதிரி வச்சுருக்கோம். வீட்டுக்கு போகும்போது சின்ன மருமக சாப்பிட்ட தட்டை கழுவிட்டு இருக்குது. நான் தான் உடனே அதை பார்த்து ஜமீன்தாரோட மனைவி மூத்த மருமகளை திட்டுறாங்க. உனக்கு அறிவு இல்லையா, அவளை வேலை செய்ய விடுவேன்னு சொல்லியிருக்கேன், நீ உனக்கு அவளுக்கு வேலை செய்கிறதோட என்ன வேறு வேலை இருக்குது அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ சின்ன மருமக, அத்தை நான் சாப்பிட்ட தட்டை தானே கழுவுறேன், இதில் உங்களுக்கு என்ன, ஏன் அக்காவை திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவளுக்கு இதுதான் வேலை, உனக்கு உங்கள் அப்பா எவ்வளோ சீரும் சிரத்தையுமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கும்போ இதெல்லாம் பார்த்தா உங்கள் அப்பா என்னைகிட்ட கோபப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பணம் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. அப்போ ஒரு ஏழை வரான், ஒரு சின்ன செம்பாலான சொம்பு கொண்டு வரான். வச்சுட்டு அடகுக்கு கேட்குறான், ஏண்டா இதுதான் காலை கடன் முடிக்க எடுத்துகிட்டு போவ, இதையும் இங்கே கொண்டு வச்சிட்டின்னா நாளைக்கு என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி 10 ரூபாயில் 1 ரூபா வட்டி எடுத்துட்டு 9 ரூபா கொடுக்குது அந்த நல்ல அம்மா. பார்த்துக்கோங்க அதுக்கு எந்த அளவுக்கு காசோட இது. அந்த சொம்பு, காலை கடன் கழிக்க எடுத்துகிட்டு போகிற ஒரு சொம்பு, அதை கூட அடகு வாங்கி வச்சுக்குது. அந்த அளவுக்கு அந்த அம்மா அதை ஒரு ரூம் ஃபுல்லாக இப்படி எல்லாருக்கிட்டேயும் வாங்கின பாத்திரம் பண்டமெல்லாம் அப்படியே வச்சுருக்குது. ஒரு நாள் இரவு அந்த பண்ணையார் அம்மா இறந்து போயிடுது. இறந்து போனோடனே அதை அழைச்சிட்டு போக எமக்கிங்கரர்கள் வராங்க. உடனே ஐயோ யார் நீ, எதுக்கு என்னையே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னோடனே, நீ செத்து போயிட்ட,
உன்னை இனிமேல் உனக்கு இந்த பூலோகத்தில் இடம் இல்லை, நீ எங்கள் கூட தான் வரணும் அப்படி சொல்லும்போது, ஐயோ நான் எல்லாருக்கும் கடன் கொடுத்துருக்கேன், யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்னு கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, நான் எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு. அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் டைம் கொடு அப்படின்னு அந்த அம்மா கெஞ்சுது. அப்போ எமக்கிங்கரர்கள் சொல்கிறாங்க, உனக்கு ஒரு நாள் என்ன 11 நாள் டைம் தரும், நீ இந்த பூலோகத்தில் இருந்து பாரு, பார்த்துட்டு தயவு செய்து என்னை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ பண்ணையார் வந்து, என்னடா இவ்வளோ நேரமாகி மனைவி தூங்குறாளேன்னு சொல்லி எழுப்புறாரு. எந்திரிக்கல. அப்போ தான் மனைவி இறந்தது தெரியுது. மனைவியை கொண்டு வந்து ஹாலில் படுக்க வச்சுட்டு மகன்கள் 2 மகன்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் வராங்க. வந்து, பண்ணையார் மனைவி இறந்து போனது அவங்களுக்கு வருத்தம் இல்லை, சந்தோஷம்தான். அப்பா, இந்த அம்மா தொலைஞ்சு போகாதான்னு நினச்சோம், நல்ல வேலைக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பார்த்து அந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். ஏண்டா எத்தனை நாள் நீங்கள் கடன் கேட்டப்பெல்லாம் என்னடா இப்படி என்னை பேசுகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அது பேசுகிறது யாருக்காச்சும் காதில் விழுகுமா? அப்போ சொல்கிறாங்க எமக்குங்கிற, நீ என்ன சும்மாவா காசு கொடுத்த, வட்டிக்கு தானே காசு கொடுத்த, அவங்க வறுமையை பயன்படுத்திக்கிட்டு, அப்போ நீ செத்ததுக்காக அவங்க துக்கமாக படுவாங்க, சந்தோஷந்தான் படுவாங்க அப்படின்னு. இப்படி தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நினைக்காம நம்ம வாழ்வோம். நமக்கும் இதே கதி தான். அப்போ சின்ன மருமக வந்து, அக்கா அத்தை வச்சுருந்த பீரோ சாவி எடுங்க, அவங்களோட நிறைய நகைகள் வச்சுருந்தாங்க, நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. பெரிய மருமக சொல்கிறா, இப்போ இந்த இடத்துல அப்படி செய்யக்கூடாது, அத்தை இறந்து போயிருக்காங்க, அவங்க உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இறந்தது கூட வருத்தப்படாமல் நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன என் மேலே பாசத்துலையா என்னைய பார்த்துக்கிட்டாங்க, நான் பணக்கார வீட்டிலேருந்து வந்ததுனால என்னோடய பணத்து மேலே இருந்த ஆசையினால் என்னை பார்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்காகலாம் நான் வருத்தப்பட முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவளுக்காக நம்ம பெரிய மருமகளை கஷ்டப்படுத்தி வேலை செய்ய வச்சோமே, இவளுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையேன்னு அந்த அம்மா சொல்லுது. இப்படி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் 11 நாள் நடக்குது. பெரிய பையன் வந்து மனைவி கிட்ட எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னு கேட்குறான். இளவு வீட்டில் இந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம சமைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்க அந்த அக்கா சமைச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க, எங்கள் அம்மா இறந்து போனதுக்காக நான் எதுக்கு பட்னி இருக்கணும், இறந்தவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்காக அப்போல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, உன்னை ஏழை வீட்டிலேருந்து வந்து கஷ்டப்படுத்தினாங்க, அவங்களுக்கு நீ பரிதாபப்படுறியா அப்படின்னு கேட்குறான். என்ன தான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டில் மூத்தவங்க, அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்படி பெத்த பையனே அம்மா இறந்ததுக்கு வருத்தப்படலை, அவங்களோட பண ஆசையை எல்லாத்தையும் ஒரு வெறுப்பை சம்பாரித்து வச்சுருந்தது. அந்த அம்மா, ஐயோ இனிமேல் நான் இருந்தால் இவங்கெல்லாம் என்னோடய அருமை பெருமை தெரியாமல், இவங்களுக்காக தானே நான் இந்த சொத்தெல்லாம் சேர்த்து வச்சேன், எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி அதை கூட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். எமக்குங்கிற சொல்கிறான், இன்னும் வா உனக்கு இருக்குது, இடுகாட்டில் அந்த உடலுக்கு தீ வச்சு அந்த உடல் எரிஞ்சு போகுது, ஐயோ என் உடல் போகுதே என் உடல் போகுதேன்னு அந்த அம்மா அழுகுது, என் உடலுக்கு நான் பட்டு புடவை தவிர நான் எதுவுமே கட்ட மாட்டேனே, அப்படி இருந்து நான் பாதுகாத்த என் உடல் வந்து இப்படி எரிஞ்சு போகுதே அப்படின்னு கேட்குது. இந்த உடல் உனக்கு சொந்தம் இல்லை, அது மேலே நீ ஏன் இத்தனை ஆசை வச்ச, நீ
பணத்து மேலே ஆசை, உன்னோட எல்லாத்து மேலே ஆசை, உன்னோட நல்ல குணங்கள் ஏதாவது உனக்கு இருந்ததா? சுயநலம், இப்படி தானே இருந்த. இப்படி இருந்து நீ பண்ணது ஏதாச்சும் உனக்கு பிரயோஜனம் இருக்கா? உன்னோட இழப்புக்காக யாராச்சும் வருத்தப்படுறாங்களா? இல்லை தானே? அப்படி இருக்கும்போது நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. சரி வா, நம்ம கிளம்புற நேரமாச்சுன்னு கூட்டிகிட்டு போகிறாப்புல. இப்படி தான் நம்மளும் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே தெரியாமல் பணத்து மேலேயும் பதவி மேலேயும் எல்லாத்து மேலேயும் ஆசையை வச்சு உறவுகளையும் நட்புகளையும் மதிக்காமல் வாழ்ந்துட்டோம். வாழும் வரைக்கும் ஏதோ ஒன்றுக்காக நம்மளை அண்டி இருக்கிறவங்க நம்மளோட இறப்புக்கு பின்பு நம்மளை நினச்சி வாழணும். ஐயோ போயிட்டாங்களேன்னு இருக்கணும், அப்பா போயிட்டாங்களேன்னு வாழக்கூடாது வாழ்க்கை. நீங்களும் இதை யோசிங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எனக்கு எப்பயும் வேணும். நன்றி.